நம்ம சில வீடியோல இந்த ஃபோன காட்டுறப்போ, நெறைய பேர் இது என்ன ஃபோனு? எதனால இத யூஸ் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம ஐஃபோன் எல்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அத மீன் பண்ணியும் சிலர் வந்துட்டு, "அப்படி நீ என்னதான் ஃபோன் யூஸ் பண்ற?" அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஸோ எனக்கும் ஃபோனுக்குமான ஜர்னி. அதாவது நான் வந்து ஒரு ஃபோன எப்படி செலக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். டைம் இல்ல. ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற புத்தகத்த நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பணக்கார அப்பா, ஏழை அப்பா. இவங்க 2 பேரும் வந்துட்டு எப்படி பணத்த வந்து கையாள்றாங்க, எந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள இந்த புத்தகத்துல தெளிவா அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த முழு புத்தகம் 1 1/4 மணி நேரம் வரும் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கறதுக்கு. ஆனா அதே இத குக்கு எஃப்எம் பைட்ஸ்ல வெறும் 30 நிமிஷத்துல ரொம்பவே அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுல அந்த முழு புத்தகத்தோட இன்ஃபர்மேஷனையும் அழகா தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி குறைஞ்ச நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை விரும்புகிறவங்களுக்காக குக்கோ எஃப்எம்ல இந்த பைட்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் இந்த பைட்ஸ் பேஜில் ஏதாவது புத்தகத்தோட இன்ட்ரோடக்ஷன் கேட்டு பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. ரிப்பப்ளிக் டே சேல் போய்கிட்டு இருக்கு. இந்தியா 60 அப்படின்ற கோடை பயன்படுத்துங்க. 60% ஆஃபர் கிடைக்கும். ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தின மொபைல் ஃபோன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோக்கியாவோட 1600 அப்படின்ற மாடல் தான். ஸோ அது எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் ஓவராலாக பயன்படுத்திட்டு இருந்தோம். வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோனை வச்சு தான் வீட்டில் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்போ அதில் வந்து நான் அதிகமாக கேம் விளையாடுறது, மெசேஜஸ் சென்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறைய பண்ணுவேன். அப்புறமா வீட்டில் வந்து வேறு ஃபோன் வாங்கிட்டாங்க. அதனால் அந்த 1600 ஃபோனை நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ எனக்கு முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கப்புறமா எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன், அம்மா எனக்கும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? ஸோ அதுவே நான் வந்து ரொம்ப யோசிச்சு கேட்டேன். ஏன்னா அப்போ வீட்டில் இருந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த சமயத்தில் எனக்காக எங்கள் அம்மா கொடுத்த பணத்தில் வாங்கினது தான் ஃபஸ்ட்டு மொபைலு மைக்ரோமேக்ஸ் அப்படின்றது. அது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஒரு 3000 கிட்ட வந்துச்சு. அப்போ வந்து அது பயங்கர ஃபேமஸான ஒரு ஃபோனு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அண்ட் அதுலேயே வந்து பலவிதமான விஷயங்கள் பண்ண முடியும். கேம்ஸ் விளையாட முடியும். அப்போ இருந்த கேம்ஸ் எல்லாமே வந்து லோயர் எண்டு தான் அப்படின்றதுனால அதுவே வந்து அப்போ டாப் எண்டு மாடல் தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா. ஸோ அந்த மைக்ரோமேக்ஸ் மொபைல்லையே எல்லா விதமான ஃபீச்சர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாமே இருந்தது. அண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அதாவது மற்ற பிராண்டட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கேமரா மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். மற்றபடி அதில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹை எண்டு ஃபோனுக்கு நிகராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்ததாக வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழித்து மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ஓரளவுக்கு நல்ல ஃபோனை வச்சுருந்தாங்க. நான் மட்டும் இந்த சின்ன மைக்ரோமேக்ஸ் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதனால் ஃபோன் வாங்கலாம், ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இந்த ஜியோனி M2 அப்படின்றது. இதை நான் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இதோட ஃபீச்சர்ஸ் தான். அதாவது அந்த சமயத்தில் ஹை எண்டு மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அதே மாதிரியான இல்லை அதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இதில் இருந்தது. என்ன இது? அண்ட் இது கொடுத்த அவுட்புட் வந்து செம்மையான அவுட்புட்டு. என்னென்னா இதில் எல்லா விதமான கேமையும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10-20 கேம்ஸ் கிட்ட எல்லாமே ஹை எண்டு கேம்ஸு. ஸோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி இதில் நான் விளையாடிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோனுக்கு மாறினதுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஆண்ட்ராய்டோட முழு பொட்டன்ஷியலையும் நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ பெரும்பாலான ஆண்ட்ராய்டு விஷயங்கள், பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனாலயா என்னன்னு தெரியல, இந்த ஃபோனு கரெக்டாக 1.25 வருஷத்தில் இதோட மதர் போர்டு வந்து போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சது, போனது இந்த ஃபோன் மட்டும் இல்லை, மொத்தமாக அந்த கம்பெனியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது சர்வீஸ் சென்டரே வந்து எங்கேயும் இல்லை நான் இருந்த லொக்கேஷனில். அண்டு நிறைய இடத்துல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. நானும் நிறைய இடம் அலைஞ்சேன், இதை எப்படியாவது சர்வீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சேன். பட் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு வாரத்திலேயே ஆர்டர் பண்ணது தான் இந்த லெனோவோ K4 Note அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நடக்குதுங்க? ஸோ அந்த ஜியோனிக்கு அப்புறம் நான் வாங்கின அடுத்த மொபைல் இந்த லெனோவோ K4 Note தான். இந்த ஃபோனை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். மற்ற விஷயங்கள், ஃபீச்சர்ஸு, ஹார்ட்வேர்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நான் மெயினாக இதை செலக்ட் பண்ணதுக்கான ரீசனு இதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஏன்னா அப்போ இருந்ததில் ஐஃபோனுக்கு அடுத்தபடியாக இதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அப்போ மார்க்கெட்டில் இருந்தது இதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தது. வேறு எந்த ஃபோன்லேயும் அப்போதைக்கு அவைலபிளாக இல்லை.
இம்பாசிபிள். இந்த ஃபோனில் நாளடைவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மேஜராக எந்த விதமான பிரச்சனையும் வரல, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த ஃபோனை நான் மாற்றினேன். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு ஃபோன் வச்சுருந்தார். அதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்தது. என்னோடய ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே எங்கேயோ போயிடுச்சு, வேறு லெவலில் இருந்தது. அது என்ன ஃபோனா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ விவோ V9 அப்போ இருந்ததில் பாப்புலரான ஒரு ஃபோனு. அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா தான் இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு பிடிச்சதுனால அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு அந்த மொபைல் ஷாப்புக்கு போயிட்டு ஆன்லைன் ப்ரைஸை விட 2000 ரூபா அதிகமாக தான் இருந்துச்சு. நல்லதுதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் இப்படி போ. சரி இருந்தாலும் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் நான் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேன். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். அண்ட் அந்த ஃபோனை வாங்கி நான் யூஸ் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா அதோட டிஸ்பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணியில் கை விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபோன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. இந்த விவோ ஃபோனில் தான் வந்துட்டு பெரும்பாலும் நான் யூடியூப் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஃபோனை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வாங்கினது தான் இந்த Realme 6 அப்படின்றது. எதுக்காக அதை மாற்றிட்டு இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொழுப்பு தான். ஏன்னா நான் கேமரா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கேமராவை வாங்கியிருக்கணும். அதுக்கு பதிலாக சரி இது 64 மெகா பிக்சலு, அதே மாதிரி இந்த ரிவ்யூ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அதை நம்பி நானும் வந்துட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டேன். பட் இதுலேயும் அவுட்புட் நல்லா தான் இருந்தது, மோசம்னு சொல்ல முடியாது. இதில் பல பிரச்சனைகள் இருந்தது. இதோட இன்பில்டு சாஃப்ட்வேரில், அந்த கேமரா சாஃப்ட்வேரில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது எக்ஸ்போஜரை வந்து அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணும், தாறுமாறாக அட்ஜஸ்ட் பண்ணும். நம்ம இப்படி தலையை குனிஞ்சாலே போதும் எக்ஸ்போஜரை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து பெரும்பாலான யூடியூப் வீடியோக்கள் இந்த ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி தான் எடுத்திருப்பேன். ஆனால் இதோட இன்பில்டு ஆப்பை யூஸ் பண்ணாமல் ஓப்பன் கேமரா அப்படின்ற ஆப் மூலமாக நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. நல்லாவே ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகிக்கிட்டும் இருக்குது. 2020 வாங்கினது 3.5 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் கூட நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே ஃபோன் கூட இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். சரி. ஆனால் எனக்கு ஒரு இந்த கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் இந்த ஃபோனை வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து என்ன ஃபோனுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, iQOட Z7 Pro அப்படின்றது. இதில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன அமேசிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அணியும் கிடையாது. இதை நான் வாங்கினதுக்கான ரீசனே இதோட டிசைன் தான். எனக்கு ரொம்ப நாளாக கர்வ்டு டிஸ்பிளே வாங்கணும்னு சொல்லி ஆசை. அது 40,000 50,000 சொல்லி விலை போட்டு வச்சுருந்தாங்க. சரி. ரீசெண்ட் டைமில் தான் அதோட விலை வந்து கம்மியாச்சு. சரி. அப்படி கம்மியானதில் டிசைன் பார்க்கும்போது எனக்கு இந்த iQOO Z7 Pro வந்து அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரி. அண்ட் இதோட பேக்கும் வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இருந்தது. அதே மாதிரி கேமராவும் வந்து ரொம்ப பம்பாக வெளியில் தூக்கிட்டு இல்லை, இந்த ஐஃபோன்லலாம் நீட்டிட்டு நிற்கும் இல்லையா குச்சி குச்சியாக, அந்த மாதிரி இதில் இல்லை. ஸோ கொஞ்சம் தான் வெளியில் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதோட டிசைன் பர்ஃபெக்டாக இருந்ததுனால உள்ள என்ன கருமாந்திரம் வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இதை நான் ஆர்டர் போட்டேன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இதுதான் பெஸ்ட் ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல வரல. இதே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 30,000 ரூபா போட்டிருந்தாங்க. இதே டிசைனு இதே மாடலு, பேர் மட்டும் விவோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ விவோ கம்பெனிக்காரங்க விவோவில் விற்கும்போது 30,000க்கு விற்றுட்டு அதோட பேரை மட்டும் டப்பாவை மட்டும் மாற்றி பேரை மாற்றி இதில் அப்படியே 21,000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நம்மளும் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரா லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? பட் எனக்கு இதோட கேமரா அவுட்புட்லலாம் வந்து பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை. அந்தளவு பெட்டரான அவுட்புட்லாம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எங்கேயுமே லேக் ஆகிறது கிடையாது. மற்றபடி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஈவன் ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் கூட நான் இதில் தான் விளையாடிட்டு இருக்கேன். அதிகமாக ஹீட் ஆகும் கொஞ்சம், பட் நான் அப்பப்போ தான் விளையாடுறேன் அப்படின்றதுனால அது பெரிய இம்பேக்டை ஒன்றும் உருவாக்கிறாது. அதே மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணோம், கேம் அதிகமாக விளையாடணும் அப்படின்னா சார்ஜ் சீக்கிரம் இறங்கிடும். பட் அதுக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சொருகணும் அப்படின்னா சல்லுன்னு சார்ஜ் ஏறிடும். அண்ட் இப்போவும் சரி எப்போவும் சரி நான் ஒரு ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஃபோனு அன்னைக்கு கை தவறி வாங்கின அன்னைக்கு கை தவறி தண்ணிக்குள்ளே விழுந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னாலும் கூட இம்மீடியட்டாக அடுத்த ஃபோனை என்னால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி விலையில தான் நான் அந்த ஃபோனை வாங்குவேன். உதாரணமாக
இந்த 10,000 ரூபா ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோன் அன்னைக்கு என் கையிலேருந்து தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ, டிஸ்பிளே போயிட்டாலோ, இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்து மொத்தமாக போயிட்டாலும் கூட இமீடியட்டாக அதே 11,000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடிகிறதுக்கான எனக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருந்தது. எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னா நான் 11,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்க மாட்டேன். நான் 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு தான் ஃபோனை வாங்கியிருப்பேன். ஸோ என்னோட பொட்டன்ஷியல் எவ்வளோ, அதாவது நான் வந்து இமீடியட்டாக ஒரு ஃபோனை வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த விலையில் மட்டும்தான் நான் ஃபோனை வாங்குவேன். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காஸ்ட்லியாக ஹை எண்ட் மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வைங்க, ஒரு 50,000 இல்லை 1,00,000 ரூபா கொடுத்து, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய 15 ப்ரோவை ஒரு 2,00,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா பெரும்பாலானவர்களால் அது இஎம்ஐயில் தான் வாங்க முடியும். ஸோ அப்படி இஎம்ஐயில் வாங்கிட்டு நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கும்போதே என்னோட பிரச்சனையினால் இந்த ஃபோன் போயிருச்சு அப்படின்னா, அப்போ அதனால் நான் பயங்கரமாக பாதிக்கப்படுவேன் இல்லையா, ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, அதனால் அதிகமாக பாதிக்கப்படுவேன். ஸோ அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சிம்பிளாக என்னால் என்ன வாங்க முடியுமோ அந்த விலையில் பெஸ்ட்டு ஃபோனாக பார்த்து நான் வாங்கிப்பேன். அதுக்காக ஹை எண்ட் ஃபோன் வாங்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்தது, இல்லை அந்தளவு கேர் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நன்றி. வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இடையில அது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு பெரிய தலைவலி. இல்லை பிரச்சனை ஆகாமல் அது ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு விதத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹார்ட்வேர்ஸை வந்து உங்களால் பயன்படுத்த முடியாமல் நீங்கள் அந்த ஃபோன்லேயே ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். உதாரணத்துக்கு iPhone 11, 12 இந்த மாதிரி ஒரு ஃபோனை வந்து ஒரு 80,000 ரூபா பட்ஜெட் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அதை அவர் குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸோ இந்த 5-6 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு மாறுதல்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இன்றைக்கி 15 ப்ரோ வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த லேட்டஸ்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் அந்த பழைய ஃபோனோட மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படின்றப்போ ஒரு டெக்னாலஜி டிஃப்ரென்ஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்னடா இது நம்ம வாங்கி 5 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ அப்கிரேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அப்போ ஒரு மீடியம் ரேஞ்சில் நீங்கள் ஃபோனை வாங்கும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஃபோனை மாற்றணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு வந்து பெரிய பேரியராக இருக்காது. அதாவது சிம்பிளாக நம்ம குறைஞ்ச விலைக்கு தான் வாங்கணும் ஸோ அப்படின்றதுனால குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு நம்ம புது ஃபோனுக்கு இமீடியட்டாக மாறிடலாம். பட் வளரக்கூடிய டெக்னாலஜியில் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக ஒரு மொபைலை பார்க்குறதும் தப்பு, அதே மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியில் வாங்கிட்டு அதை லாங் லாஸ்டிங்காக எதிர்பார்க்குறதும் தப்பு. தெரியுது, நீ மூடு. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.